அதாவது மிக சிறப்பாக இந்த பாலத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த பாலம் வந்து பூநகரி பாலம். மிக சிறப்பாக பாருங்கள். இந்த இடத்திலே சோலார் எல்லாம் பூட்டி இந்த லைட் செட்டப் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு வெளிநாட்டிலே எப்படி ஒரு பாதையை அமைப்பார்களோ அதே போன்று எங்களுடைய இந்த நாட்டிலும் இப்படியான பாதைகள் அபிவிருத்திகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த யுத்தம் முடிந்ததன் பின்பு ஏராளமான அபிவிருத்திகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று மக்களுடைய மனதில் தான் இன்னும் அபிவிருத்தியாய் காண முடியவில்லை. போட்டி பொறாமை, மற்றவர் வளர்ந்து வருவதை சகிக்க முடியாமல் அவர்களை எதிராக பல குரோதமான வேலைகள் செய்கின்ற பல்வேறு மனிதர்கள் இருப்பதன் காரணமாக இயற்கையும் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பதில்லை. இந்த அபிவிருத்திகளோடு சேர்ந்து மனங்களிலும் நல்ல அபிவிருத்திகளும் மனங்களிலும் நல்ல எண்ணங்கள் எப்பொழுது மனிதர்களுக்கு தோன்றுகிறதோ அப்பொழுதுதான் இந்த நாட்டிலே இந்த பிரபஞ்ச சக்தி சிறப்பாக கிடைத்து எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு நிலைமை உருவாகும். அதற்காக நாம் எல்லோரும் ஒன்றாக சந்தோஷமாக எல்லோரும் நல்லாக வாழ வேண்டும் என்ற அந்த மனநிலைகளை வளர்த்து இந்த மண்ணிலே வாழ்ந்தோமானால் உண்மையில் ஒரு உலகத்திலே எங்கு நீங்கள் சென்றாலும் எங்களுடைய இந்த அழகான இந்த நாட்டில் போல் ஒரு அழகு கிடைப்பதில்லை. எல்லா வளங்களும் நிறைந்த ஒரு நாடு. இங்கே பாருங்கள், இதிலே இந்த பாலத்தை எவ்வளவு உயர்த்தி செய்திருக்கிறார்கள். இந்த பாலம் வந்து மிக உயரமான பாலம். பாலத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும், கடல் சரியான உணரி கடல் சரியான பதிவாக இருக்கிறது. கருண்டு அறிக்கொண்டிருக்கிறது. அருமையாக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட இந்த பாதையை நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். கலை தரிசனம் அன்பு சொந்தங்களே, நன்றி, வணக்கம்.